ஹே கைஸ், வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் உடனடியாக. ஸோ எத்தனை பேர் வந்து அனிமே பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ இப்போ சாப்டர் 96 வந்து பார்த்தீங்கன்னா பேட்டல் ஷிப்பை வந்து காமிக்கிறாங்க. பேட்டல் ஷிப்பில் வந்து கமெண்டை வந்து பாஸ் பண்ண, சேட்டலைட் மூலிமா ஐலாண்டை சுற்றி ஜாமிங் சிக்னல் ஆக்டிவேட் பண்ண ஆண்டோடைய ஆண்டனா காலி. ஸோ ஜாப்பனீஸ் டீமை தான் வந்து காமிக்கிறாங்க. அதில் டீம் பிராவோ தான் மாஸ்க் போட்டிருப்பாளே, அவன் ஆண்ட்டை கொண்டுட்டு அவன் பரிதாபமாக நிற்க, கூட வந்திருக்க பொண்ணு இதை விட்டு வெளியே வடான்னு சொல்லி திட்ட, அங்கேருந்து டீம் சார்லியை தான் வந்து காமிக்கிறாங்க. லாலிபாப் கேர்ள் டீமு. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஹீலர் ப்ளஸ் வந்து ஃபைட்டரும் கூட போல் ஆண்ட்டை வந்து கொண்டுட்டு, நம்மளே வந்து கொரியன் டீம் வரத்துக்குள்ளே ஆண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு குயின்கிட்ட போய் நெருங்கிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து அந்த மாவை தோக்கடிச்ச அந்த ஃபைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்டோடைய ரெக்கையெல்லாம் பிரித்து எரிஞ்சு அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆண்ட்டு கூட வெறித்தனமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அங்கேருந்து டீம் டெல்டா வந்து காமிக்கிறாங்க. டீம் டெல்டா பக்கத்தில் வந்து ஃபயர் ஒர்க் நடக்குது. யாருன்னா நம்ம சோய் தான். ஸோ இதை பார்த்துட்டு வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஃபைட்டிங் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறேன். நம்போதே கண்டிப்பாக கோல்டு தான் வந்து ஹீட்டை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேயுமே கொரியன் ஹண்டர்ஸ் சோயை வந்து பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாப்பனீஸ் டீமை தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ பேசிகிட்டே போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வரலாற்று மிக்க பழங்காலத்து இடம் போல். ஸோ என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னா என்ட்ரன்ஸ் வந்து சீல் பண்ணிட்டாரு. அது எப்படின்னா இந்த ஃபயரை வச்சு வலையை பின்னி பி ரேங்க் எறும்புங்க இல்லை அது கீழே இருக்க எறும்புங்க உள்ளே வராத மாதிரி வலையை பின்ட்டு வந்திருக்கிறாருப்பா. என்னென்ன ட்ரிக்ஸ் வச்சுருக்காரு பாருங்களேன். கில்டு மாஸ்டர்னால் சும்மா இல்லைல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ளே வந்ததுமே வந்து ஆச்சரியமாக சுற்றி ஃபுல்லாக எறும்புங்களுடைய ஓட்டையாக இருக்குது. நம்ம சோ என்ன பண்ணுறாரு, அவருடைய மேஜிக் பவர் வச்சு ஃபயர் பாலை உருவாக்கி எல்லா ஓட்டைகளையும் அனுப்புகிறாரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. இப்போது பசில்ஸ் ஆடி இருப்போம், அந்த மேஸ் பசில்ஸ்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சுற்றி வரும். இல்லை நம்ம இந்த டக்கு எந்த இடத்துல போய் கண்டுபிடிப்போம், அதை மாதிரி வந்து தொலைஞ்சி போயிடுவோம். சுற்றி எங்கன்னா வந்து கட்டி வச்சுருக்கோம். குயினை கண்டுபிடிங்கன்னா குயின் வந்து சேஃபாக தான் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராத ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடம் வந்து இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் பால் உள்ளே போயிருக்கும், அதுலேருந்து வெளியே வந்திருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு போக பெக் வந்து இதுலேயே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாப்புல. ஸோ அங்கேருந்து சீன் கட் ஆகுது. 10 கிலோமீட்டர் நீங்கள் ஓடிட்டீங்கன்னு சொல்லி பாப்பா வர யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்து ரன்னிங் போயிட்டுருக்கிறாப்புல. என்னடா இந்த இடம் வந்து யூஸ்வலாக இந்த க்ரௌடாக இருக்கும், நிறைய பேர் ஜாகிங் போவாங்க, வெறிச்சோடி இருக்குது. அநேகமாக வந்து ஜிஜி ஐலாண்ட் வந்து ரைடு ஸ்டார்ட் ஆகிருக்கும், டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மக்கள்லாம் அவங்க உட்காந்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து அங்கே கொரியன் அண்ட் ஜப்பான் ஹண்டர்ஸ் போயிருக்கிறதுனால நான் வந்து வரி பண்ண தேவையில்ல. அவங்க எல்லாமே வந்து ஸ்கில்டான ட்ரெயின்ட் ஹண்டர் தான். மேக்ஸிமம் நான் இல்லாமே வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ நடக்கக்கூடாது, நடந்தால் மட்டும்தான் இது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாகும், மற்றபடி அவங்களே வந்து முடிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ ஹண்டிங்கை தான் வந்து காமிக்கிறாங்க. லிம் இருக்காங்களே, அவன் வந்து சோயை பார்த்து கேட்க, இதுனா வந்து ராயல் கார்ட்ஸ் ஆனும்போது இல்லை இதுங்க கண்ணு வந்து பார்த்தோன்னா இருட்டில் நடக்கிற மாதிரி தான் எவால்வ் ஆகிருக்குது. அநேகமாக இது வந்துங்க இவால்வ் ஆகிருக்காது, இது ராயல் கார்ட்ஸ் கிடையாது, இந்த டனலை பாதுகாக்கிறது தான் நிற்குதுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. மியாங் வந்து பெக்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. சில கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா வந்து அவருடைய இடத்த வந்து விட்டு மக்களெல்லாம் விட்டு ஓடிடுவார். ஸோ அதை மாதிரி கூட இங்கே நடந்திருக்கலாம் இல்லையா. நம்போது பெக்கு சொல்கிறாப்புல, இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது, இதுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவுலாம் கிடையாது. ப்ளஸ் வந்து இது ஐலாண்டு தானே, அதுக்கு எங்கே போவோம், நம்மக்கிட்ட தான் வந்து சுற்றி மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே கவலைப்பட, நம்ம கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, இதை வந்து ப்ராப்பராக அந்த கேமரா வந்து கேப்சர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எப்படியும் வந்து நல்ல குவாலிட்டி தான் கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு இவருடைய கவலை. ஸோ இவங்க வந்து ஆன்சர் கொண்டுட்டு முன்னேறி போக ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னதுன்னு பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஆச்சரியம். என்னதுன்னா இந்த முட்டையை பாதுகாக்கிற இடம் போல் அந்த ப்ரீடிங் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றி முட்டைங்க தான் இருக்குது, ஆன்ஸ் முட்டைங்க. இதுதான் வந்து வெளில இருக்க அந்த எறும்புங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எறும்புங்க வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் எரிக்கலான்னு சோய் போக அங்கேருந்து ஒரு குரல் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பியாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை பாருங்கள், இருக்கிறதுலேயே அந்த முட்டை தான் பெரிய சைஸாக இருக்குது, ராயல் கார்ட்ஸ் ஒருவேளை அதுலேருந்து வெளியே வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த முட்டையை. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது போல். பின்னாடி பெக் வந்து நம்ம வந்து குயினை வந்து கொல்றதுலேயே வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணோம், மற்றதெல்லாம் விட்டு தள்ளு, எப்படியும் ஒரு வருஷத்தில் இறந்து போகிறதுன்னு அவர் சொல்ல. பட் அதுதான் வந்து இந்த ரைடோடைய கான்செப்ட். பெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையை பார்த்ததுமே வந்து தெரிஞ்சு போச்சு ஏன் வந்து பியாங் பயந்தான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து பீஸ்ட் தானே, கில்லிங் இன்ஸ்டா அவரை நல்லாவே தெரியுன்றனால இந்த முட்டை சைஸை பற்றி அவருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து பீதியை கலப்புது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஹண்டிங்கை தான் வந்து காமிக்கிறாங்க. டீம் சார்லியை தான் வந்து காமிக்கிறாங்க. லாலிபாப் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா மாவை தோக்கடிச்சாலே அவன் பேர் வந்து கென்சா போல். கென்சா அவனுக்கு வந்து ஹீலிங் வேணுமான்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, அவனை காமிச்சா
ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெட்டு, இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து, கையில் வந்து ஆண்டோடைய தலையை வச்சுட்டு வரான். இதுங்க வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபார்மேஷன் போட்டு என்னை அட்டாக் பண்ணுதுங்க. நான் எப்படியும் வந்து 30 வந்து கொன்று இருப்பேன், ஆனால் அது வேறு டேரெக்ஷன் வந்து என்னை அட்டாக் பண்ண வருதுங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறான். இதுங்களுக்கு வந்து ஏதோ அறிவு வந்த மாதிரி. சரி என்னை சீக்கிரம் வந்து ஹீல் பண்ணுன்னு சொல்லி கேட்க லாலிபாப் வந்து சொல்லுது, இல்லை நான் உன்னை ஹீல் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, அதெல்லாம் நீ நிறைவேற்று நான் ஹீல் பண்ணுன்ற போதே, நீ வந்து சின்ன பொண்ணு வந்துட்டு காசு மேலே இவ்வளோ ஆசைப்படக்கூடாதுமா நம்ம. இல்லை நான் காசு மேலாம் வந்து ஆசைப்படல அப்படின்னும் போது அந்த கென்ஸும் வந்து சொல்கிறான், சீக்கிரம் இங்கே வந்து பாரு எறும்புங்களாம் வருது, நீ வந்து ஹீல் பண்ணு அப்படின்னும் போது என்னம்மா சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா லாலிபாப்போடைய தலையை காணும். அடப்பாவீங்களா, என்னடா லாலிபாப்பை கொண்டுட்டீங்க, ஸோ சேட். ஸோ பக்கத்தில் இருக்க அந்த ஆண்டர்கிட்ட வந்து சொல்ல 2 பேருமே அலர்ட் ஆகிறாங்க. இப்போ தான் அந்த ஆண்டோடைய கண்ணு மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஸோ கென்ஸா வந்து பஞ்ச் வைக்க போக சேம் ரிசல்ட்டு, தலையை காணும். ஸோ பக்கத்தில் இருக்க ஆண்டருமே வந்து சப்போர்ட் கொடுக்கலான்னு போகும்போது அவனுடைய தலை, சேம் ரிசல்ட்டு. இங்கே இந்த சாப்டர் வந்து முடியுது. சுற்றி டீம் சார்லி வந்து காலி. ஸோ எல்லாருக்குமே வந்து தலை மட்டும் அவுட்டு. ஸோ சாப்டர் 97 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரியன் ஹண்டர் டீம் தான் வந்து காமிக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்டை வந்து தடுத்து நிறுத்த பின்னாடி சோயை வந்து பீஸாக வந்து வெட்டிடுறாங்க. ப்ளஸ் வந்து வெட்டிட்டு இதுங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது வெட்டுறதுக்குன்னு சொல்லும்போது நம்ம மாக்கு வந்து ஒரு சின்ன யோசனை, இதுக்கு முன்னாடி நான் ரைடுக்கு வந்திருந்தேன் அந்த ஆண்ட்டுக்கு மாதிரியும் கிடையாது, இந்த ராயல் கார்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கும் பெக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்டுங்களை வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ கொண்டுகிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அநேகமாக இந்த ஆண்ட்டோடைய தலையை நீ வெட்டினா கூட 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து துடிக்கும், அதனால் நீ வந்து அதோடைய கால் கை உடம்பெல்லாம் வந்து நீ வெட்டணும், டிஸ்மேண்டில் பண்ணணும், அப்போ தான் வந்து இதுங்க சாகணும் போதே சரி விட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அநேகமாக இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ராயல் கார்ட்ஸாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்ததுனால இதுங்க வந்து ராயல் கார்ட்ஸ்லேருந்து நீக்கப்பட்டு வேறு எதனா வேலை கொடுத்துருப்பாங்க போல் அப்படின்னு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அநேகமாக இவங்க தேடிட்டு இருக்க அந்த ராயல் கார்ட்ஸ் வந்து மேபி செகண்ட் ஜென்ரேஷன் இல்லை அதுக்கு மேலே இருக்க ஜென்ரேஷனாக இருக்கலாம் போல். ஸோ இதெல்லாம் விட்டுத்தள்ளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பியாங் வந்து எல்லாருமே வந்து ஹீல் பண்ணி ப்ளஸ் வந்து பவர் பூஸ்ட்டுமே இங்கே கொடுக்குறான் எல்லாருக்கும். இவன் ஹீல் பண்ணி முடித்ததுமே எதிர்க்க வந்து ஒரு கும்பலாக ஆன்ஸுங்க வந்துருச்சு. ஸோ இவங்களுமே சண்டை போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா டீம் டெல்டா தான் வந்து காமிக்கிறாங்க, ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸு. இப்போது டீம் சார்லிக்கிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராதனால டீம் டெல்டா வந்து பார்க்கறதுக்காக அமைச்சிருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து சண்டை நடந்துருக்குது, பார்த்தாலே தெரியுது நிறைய ஆன்ஸை வந்து இவங்க கொண்டு இருக்காங்க. இருந்தாலுமே யாரையுமே இங்கே வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து பார்த்துறான் எவிடன்ஸு, ரைட்டராக இவங்க எதுவும் நடந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயப்பட்டு திரும்ப பார்க்குறதுக்குள்ளே அந்த மாஸ்க் போட்டிருப்பான் இல்லையா, அவன் வந்து வாந்தி எடுத்துருவான். ஸோ அவனுக்கு வந்து சென்சிட்டிவான நோஸ்ன்றனால அந்த ஆண்ட்டோடைய ஜென்ரல் ஆண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஆண்ட்டோடைய பவர் இவனால் சென்ஸ் பண்ண முடியுது. எதிர்க்க இந்த காட்டுக்குள்ளே இருந்து தான் வந்து அந்த ஸ்மெல்லை வந்து இவனால் வந்து தாங்க முடியல. பயத்தில் என்ன பண்ணுறான், இவனுடைய ஐஸ் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி முன்னாடி இருக்க காடியை வந்து துவம்சம் பண்ணுறான். ப்ளஸ் வந்து இவனை பாதுகாக்கணும்னு சொல்லி இவனை சுற்றி ஐஸோடைய ஷீல்டுமே வந்து போட்டுக்கிறான். பட் வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லி ஒரே அட்டாக்கில் ஐஸு ப்ளஸ் உள்ளே இருக்க பாடி ரெண்டுமே சேர்த்து பீஸாக அந்த ஆண்ட் வந்து அந்த ஆண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொன்னுடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொரியன் ஹண்டர் டீமை தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம கொரியன் ஹண்டர் டீமில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்துக்கிச்சேன், இல்லை இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு பண்ணும்போது இல்லை கூட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் வந்து டைம் ஆச்சு, அதுக்குள்ளேயே வந்து இதுங்களை வந்து கொன்னுட்டோம், அதனால் பரவாயில்ல தான் நல்ல ஸ்பீடில் தான் வந்து போயிட்டுருக்கணும் போதே பெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயை வந்து பார்த்துட்டு ஹீல் பண்ணிட்டு பூஸ்ட் மட்டும் கொடுக்கலங்க, பியாங்கு விங்ஸுமே கொடுத்துருக்கான் சாயேக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெக் வந்து எந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் மான்ஸ்டர்ஸை வந்து கொன்னானோ அதை விட டபுள் மடங்கு இப்போ அந்த விங்ஸ் கிடச்சதுலேருந்து சாயே வந்து கொண்டு இருக்கான்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல. அதே மாதிரி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது நம்ம கிட்டத்தட்ட வந்து 1/4 மணி நேரமாக வந்து கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 30 நிமிஷம் தான் நம்ம கையில் இருக்குது, அதுக்குள்ளே அந்த குயினை கண்டுபிடிச்சி எங்கே வந்து அழிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயேக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஸ்மெல் வந்து இது அநேகமாக வந்து குயினாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறான். பெக்கு தான் வந்து முதல்ல வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அநேகமாக வந்து பெக்குமே அது வந்து கண்டுபிடிச்சிட்டான். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா குயின் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆண்ட்டுக்கும் பின்னாடி நிற்கிறது தான் வந்து குயின் ஆண்ட்டு. இது கிட்ட இருக்குது 8 ராயல் கார்டு ஆண்ட்டு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லி பெக் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல. இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறல ஸோ இதுக்கு இந்த ராயல் கார்ட்ஸ் மேபி எல்லாமே வந்து எஸ் ரேங்க் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் குயினை வந்து ஹோல்ட் பண்ணிப்பேன், இவங்க எல்லாமே வந்து இதை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் வந்து டேங்க் மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாயகிட்ட வந்து சொல்கிறான். நான் வந்து குயினை வந்து பார்த்துக்கிறேன், எனக்காக நீ வந்து இந்த ராயல் கார்ட்ஸ் வந்து கொல்லுவியானும் போது ஸோ சாயாவும் அக்ரி பண்ணிக்கிறான். ப்ளஸ் வந்து நம்ம சோய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மானாவெல்லாம் திரட்டிட்டு ஒரு பெரிய அட்டாக்கு ட்ராகனுடைய ஃபயர் மாதிரி இருக்குது, அதை வச்சு
அவர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கார்ட்ஸை வந்து அட்டாக் பண்ண நம்ம லிம்முமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருந்துக்கிட்டு பேக்கப் கொடுக்குறாப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெக்குமே அவருடைய ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்துட்டார். இப்போ தான் வந்து சாயை முதல் முறையாக வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுறா. இதுதான் வந்து பெக்குடைய ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போல் பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உருமாறுனதுலேருந்து தலைவனை வந்து கையிலேயே பிடிக்க முடியல, பழி வாங்கணும் தான் இங்கே வந்தாப்புல அருமையாக அந்த வேலையை செய்கிறாரு. ஸோ ஆண்ட்டுங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கையில் 2 ராயல் ஹேண்ட்ஸை வந்து பிடிச்சி தம்சம் பண்ணுறாப்புல. ஸோ அங்கேயே இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ அடுத்த எபிசோட் வந்து ஈவினிங் பார்ப்போம் கைஸ். ஓகே, தேங்க்யூ. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.